வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் தொடர்பாக பல முக்கிய ஆவணங்களை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்திய அமைச்சர் நலிந்த ஜெயதிச. ஜேவிபி அரசாங்கம் வழக்கமான சிங்கள தேசியவாத அரசாங்கமாக செயல்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் தொல் திருமாவளவன் அறிக்கை. நுகையொடை பேரணியில் தன்னை குறிவைத்து பரப்பப்படும் அனைத்து அவதூறுகளுக்கும் விடையளிக்கப் போவதாக நாமல் வலியுறுத்தல். புலிகளின் காலத்தில் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளை அவற்றை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட சந்தேகங்களை உறுதிப்படுத்தலாக பல முக்கிய ஆவணங்களை அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார். நாமல் ராஜபக்ச லண்டனில் உள்ள சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் வழங்கியதாக கூறப்படும் சட்டமானி சான்றிதழில் பல முரண்பாடுகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக அந்த சான்றிதழில் இடம்பெற்றுள்ள துணைவேந்தரின் கையொப்பம் சந்தேகத்திற்கு இடமளிப்பதாகவும் அதனை இலங்கை சட்டக்கல்லூரியும் ஏற்கவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாமல் ராஜபக்ச லண்டன் பல்கலைக்கழகத்தில் பெற்றதாக கூறப்படும் பட்ட சான்றிதழை முதுகலை பட்டத்திற்கு பதிவு செய்வதற்காக ஸ்ரீ ஜாவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்துள்ளார். ஆனால் குறிப்பிடப்படும் சான்றிதழ் 2009 ஆண்டு செப்டம்பர் 15 வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த சான்றிதழில் கையொப்பமிட்ட துணைவேந்தர் அதற்கு 54 நாட்களுக்கு முன்பே ஜூலை 23 பதவி விலகியதிலிருந்து ஆவணங்களில் தெரிய வந்துள்ளது. மேலும் லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டி 2009 அக்டோபர் 15 மட்டுமே இலங்கை சட்டக்கல்லூரியில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கு முன் நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரியில் சேர விண்ணப்பித்துள்ளார். அந்த விண்ணப்பம் அதே நாளில் ஏற்கப்பட்டதும் ஆவணங்களில் காணப்படுகின்றது. அப்போது குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் இலங்கை சட்டக்கல்லூரியால் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதையும் அமைச்சர் வெளிப்படுத்தினார். சான்றிதழில் நாமல் ராஜபக்ச 3ஆம் வகுப்பு சட்ட இளங்கலை பட்டம் பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட மதிப்பெண்களுடன் இங்கிலாந்து வழக்கறிஞர் பயிற்சியில் சேர்வது சாத்தியமற்றது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாம் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கான அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கண்ணியத்தையும் நாடாளுமன்றத்தின் மதிப்பையும் காக்கும் வகையில் எம்பி நாமல் ராஜபக்ச இந்த விவகாரம் குறித்து தெளிவான விளக்கத்தை உரிய முறையில் வழங்க வேண்டும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச வலியுறுத்தினார். நவம்பர் 16 அன்று திருகோணமலையில் சிங்கள பௌத்த பிக்குகள் நிறுவிய புத்தர் சிலைக்கு தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து போலீசார் அந்த சிலையை அப்புறப்படுத்தினர். ஆனால் இலங்கை பாராளுமன்றத்தில் சில சிங்கள பௌத்த தேசியவாத உறுப்பினர்கள் இதை கண்டித்து உடனடியாக அதே சிலையை மீண்டும் அங்கு நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தினர். பின்னர் அரசு அதை மீண்டும் அதே இடத்தில் நிறுவியது. இது ஜேவிபி அரசும் வழக்கமான சிங்கள தேசியவாத அரசாக செயல்படுகிறது என்பதை காட்டுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவரது செய்திக்குறிப்பில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, தமிழர் தாயகமான ஈழத்தில் ஆங்காங்கே புத்த சிலைகளை நிறுவது சிங்கள மயப்படுத்தும் மற்றும் பௌத்த மயப்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது. வலதுசாரிகள் மட்டுமல்ல, இடதுசாரி அரசும் இதையே தொடர்கின்றது. இதன் மூலம் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவும் கடந்த கால தலைவர்களைப் போல சிங்கள பௌத்த ஆதிக்கத்தை நம்புகின்றார் என்பது தெளிவாகிறது. இலங்கை அரசமைப்பு சிங்கள பௌத்த பெரும்பான்மை வாதத்தை அடிப்படையாக கொண்டிருப்பது இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம். புதிய அரசியல் ஜாப்பை உருவாக்க திட்டப்படும் தற்போதைய அரசாங்கம் தமிழர்களுக்கான கூட்டாட்சி நிர்வாகத்தை அரசமைப்பில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழர்கள் பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் பௌத்தத்தை தமிழர்கள் ஒடுக்குவதற்கான கருவியாக பயன்படுத்துவதை மட்டுமே அவர்கள் எதிர்க்கின்றார்கள். ஈழத்தில் தமிழர்கள் இன்று கூட திட்டமிட்ட இன அழிப்புக்கு ஆளாகின்றனர். ஒரே ஆட்சி அமைப்பால் தமிழர்களுக்கு நிம்மதி இல்லை. எனவே புதிய அரசமைப்பில் தமிழர்களுக்கான இறைமையுடன் கூடிய கூட்டாட்சி நிர்வாகத்தை உறுதி செய்வதே அவர்களை ஆதிக்கத்திலிருந்து காப்பாற்றும் என்று திருமாவளவனின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் கஜபாகு ஆகியோருக்கு எதிராக ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இளங்குமரன் அவர்களின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சாமர நாணயக்கார கஜபாவுக்கான சட்டத்தரணியை நியமிக்க கால அவகாசம் கோரியதால் வழக்கு பிப்ரவரி 5 ஒத்திவைக்கப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தலைவர் நீதிபதி ரோஹந்த் அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரின் அமர்வில் நேற்று இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. இளங்குமரன் மற்றும் கஜபாக் இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். மனுதாரரான சுமந்திரன் சார்பில் சட்டத்தரணி மோகன் பாலேந்திரனின் அறிவுறுத்தலின் பேரில் ஸ்ரீ ஜனாதிபதி சட்டத்தரணி கனகீஸ்வரன் ஆஜரானார். குறிப்பாக தமிழ்நாட்டில் அகதியாக தஞ்சம் புகுந்திருந்த சின்னையா ஸ்ரீலோகநாதன் கடந்த மே மாதம் 29 பலாலி விமான நிலையம் வழியாக இலங்கைக்கு வந்தபோது குற்றப்புலனாய்வு பிரிவு அவரை கைது செய்தது. மறுநாள் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது ஸ்ரீலோகநாதனின் மகனின் கோரிக்கையின் பேரில் சட்டத்தரணி சுமந்திரன் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். நீதிவான் விளக்கமறியலில் வைக்கப்படுவதற்கு அனுமதி அளித்திருந்தார்.
அதனை அடுத்து இளங்குமரன் எம்பி உள்ளிட்டோர் வேறு ஒரு சட்டத்தரணி மூலம் மனு தாக்கல் செய்ததால் ஸ்ரீலோகநாதனுக்கு பிணை வழங்கப்பட்டது. ஆனால் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் இளங்குமரன் உள்ளிட்டோர் ஸ்ரீலோகநாதனின் விளக்கமறையில் வைக்கப்பட்டதற்கு சுமந்திரனை காரணம் என்று குற்றம் சாட்டியதாக சுமந்திரன் குறிப்பிடுகின்றார். இதனை நீதிமன்ற அவமதிப்பாக கருதி சுமந்திரன், இளங்குமரன் மற்றும் கஜபாகு ஆகியோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளார். கடந்த 10 மாதங்களில் 20 லட்சம் சர்வதேச சுற்றுலா பயணிகள் வரவேற்று இலங்கையின் சுற்றுலாத்துறை சவால்களை தாண்டி வலிமையான மீட்சியினை பதிவு செய்துள்ளது. நேற்று முன்தினம் 2025ஆம் ஆண்டுக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை 2 மில்லியன் என்ற முக்கிய இலக்கை எட்டியது. இது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மீண்டும் நிலை பெற்று வருவதையும் உலகளாவிய ரீதியில் இலங்கை மீதான நம்பிக்கையும் ஈர்ப்பும் அதிகரித்து வருவதையும் பிரதிபலிக்கின்றது. இதன் மூலம் இந்த ஆண்டு முடிவுக்குள் 2.3 மில்லியன் வருகை இலக்கை அடையும் என்ற நம்பிக்கை வலுப்பெற்றுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க 20 லட்சமாவது பயணியாக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தம்பதியினர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மற்றும் 2022 பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் இந்த சாதனை மிகவும் முக்கியமான ஒன்றாகும். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் டாலர் வருவாய் உயர்ந்து ரூபாவின் பெறுமதி மேலும் வலுவடைகின்றது. மேலும் இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்குள் நேரடி பங்களிப்பை வழங்குகின்றது. இலங்கையில் சுமார் 5 லட்சம் பேர் நேரடியாகவும் 20 லட்சம் பேர் மறைமுகமாகவும் சுற்றுலாத்துறையை நம்பி வாழ்கின்றார்கள். எனவே இந்த துறையின் நீடித்த முன்னேற்றம் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மிக முக்கியம். சுற்றுலா அபிவிருத்தி சபை மேற்கொண்ட சர்வதேச ஊக்குவிப்பு நடவடிக்கைகளும் இந்தியா, பிரிட்டன், ரஷ்யா, சீனா, ஜெர்மனி போன்ற முக்கிய நாடுகளிலிருந்து வருகை அதிகரித்ததும் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். இந்த கட்டத்தில் போக்குவரத்து வசதி, உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா துறையினரின் பாதுகாப்பான பணிச்சூழல் ஆகியவை அவசியமானவை. ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் உடனடியாக பாதிக்கப்படக்கூடிய இந்த துறையை நீடித்த தொலைநோக்கு திட்டங்களின் மூலம் பாதுகாப்பதே நாட்டின் பொருளாதார நலனுக்கு தேவையானது என்று வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தனது கல்வி தகுதியை பற்றிய சந்தேகங்கள் முழுவதும் தவறானவை என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளரிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேலும் கூறுகையில், எதிர்வரும் 21ஆம் தேதி நுகைகொடையில் நடைபெறவுள்ள பேரணியில் தன்னை குறிவைத்து பரப்பப்படும் அனைத்து அவதூறுகளுக்கும் விடை அளிக்கப் போவதாகவும் தமக்கு எதிராக எழுப்பப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் நாமல் வலியுறுத்தினார். அவர் தொடர்ந்து கூறுகையில், தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து சில வாரங்களுக்குள் என் பட்டம் குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பி அறிக்கையின் அடிப்படையில் இந்த பட்டப்படிப்பு விசாரணைக்கு அனுமதி பெற்றனர். பல மாதங்களாக இந்த விசாரணை நடைபெறுகின்றது. ஆனால் இதுவரை எந்த அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. இருந்தும் இணையத்தில் பொய்யான தகவல்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன என்று தெரிவித்தார். மேலும் நுகைகொடையில் பேரணி உண்மை வெளிப்படும் மற்றும் விழாவிற்கு முன் அரசியல் எதிரிகள் தன்னை இழிவுபடுத்தும் முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். இத்தகைய அனைத்து அவதூறுகளுக்கும் உரிய பதில் பேரணியில் வழங்கப்படும் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புலிகளின் காலத்தில் கைப்பற்றப்பட்டதான தங்க நகைகள் உரிமையாளர்களிடம் திருப்பி வழங்க இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் அவற்றை பணமாக மாற்றி வடக்கு மாகாணம் அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மனித புதுக்குழி தொடர்பாகவும் அவர் கருத்து வெளியிட்டு அதற்கு முழுமையான மற்றும் முறையான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். தொடர்ந்தும் உரையாற்றி அவர் மேலும் குறிப்பிடுகையில், செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதுக்குழி குறித்து ஆழமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம். உண்மையை மறைக்கும் நோக்கில் அல்ல, உண்மை எது என்பதை வெளிக்கொண்டு வரும் நோக்கில்தான் ஆணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. புலிகளின் காலத்தில் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளை உரிமையாளர்களுக்கு மீள வழங்க முயற்சித்தோம். ஆனால் உரிமையாளர்களை அடையாளம் காண முடியாததால் அது சாத்தியமாகவில்லை. எனவே அந்த நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார்.